வணக்கம். இந்த வீடியோவில் தீபாவளிக்கு ஒரு அழகான டெக்கரேட்டிவ் பூ உருளி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னொரு கிராஃப்ட் இந்த மாதிரி வால் ஹேங்கிங் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். இந்த உருளி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கலாம். சுண்டெல்லாம் வாங்கினா கொடுப்பாங்கல்ல, அந்த பவுல் தான். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுல் உங்ககிட்ட கிடைக்கலன்னா சில்வர் பவுல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளாஸ்டிக் ஸ்பூனை இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுலை பின்னாடி திருப்பி வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இதுக்கு நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். அந்த ஸ்பூனோடைய எட்ஜு சைடு ஃபுல்லாக க்ளூகன் படுற மாதிரி நல்லா வச்சுட்டு ஒட்டிக்கலாம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இல்லைன்னா அந்த ஸ்பூன் விழுந்துடும். நல்லா ஸ்ட்ராங்காக க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அழகான பூ உருளி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நான் பெயிண்ட் பண்ணல, ஒயிட்லேயே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். நீங்கள் கோல்டன் பெயிண்ட் அடித்தா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை பூ வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இதை நம்ம தீபாவளிக்கு ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாசலில் வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பூஜை ரூம்லேயும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு உங்களுடைய தீபாவளி இன்னுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக்கிடுங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த உருளியை ஒரு ரங்கோலி, ரெடிமேட் ரங்கோலி ஏற்கனவே செஞ்சுருந்தேன், அது மேலே வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ செகண்ட் கிராஃப்ட் பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி தான் எடுத்திருக்கேன். ஃபுட் கண்டெய்னரில் வர மூடி. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஷீட் கட் பண்ணியிருக்கேன். இந்த பிளாஸ்டிக் மூடியை அளவாக வச்சு கொஞ்சம் உள்ளதுலேயும் கட் பண்ணால் கரெக்டாக அந்த உள்ளே இருக்க ரவுண்டு நமக்கு கிடைக்கும். இதையும் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒட்டிட்டேன். இப்போ இந்த சைடில் இருக்க சின்ன கேப்பை ஃபில் பண்ணுறக்காக இந்த மாதிரி கோல்டன் ரோப் எடுத்திருக்கேன். அதை அந்த எட்ஜில் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்திருக்கேன்னா இதுக்கு நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மேலே இருக்க ஸ்பேஸ் கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கோல்டன் லேஸ் எடுத்துக்கலாம். அதை சுற்றியும் நம்ம வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மேலே இருக்க ஸ்பேஸ் ஃபில் ஆகிடும். இதை கோல்டன் லேஸ் வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இதுக்கும் நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடுக்கும் ஒரு லேஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட்டிவான லேஸ் எடுத்திருக்கேன். அதை சைடில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இதுக்கும் நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒட்டிட்டேன். இப்போ எல்லா ஸ்பேஸுமே கவர் ஆகிடுச்சு. இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி எடுத்துருக்கிறேன். அதை மேலே கிளிட்டர் ஷீட்டை வச்சு கவர் பண்ணிடலாம். இந்த சைட்லேயும் ஒரு கிளிட்டர் ஷீட்டை வச்சு கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் வெட்டி எடுத்திருக்கேன். அதையும் இந்த சைடில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இதுக்கு ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிளிட்டர் ஷீட்டை அந்த மூடியில் வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒட்டி எடுத்துட்டேன். இந்த சின்ன மூடியை அந்த பெரிய மூடியில் வச்சு ஒட்டிக்கலாம். இதுக்கும் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அந்த மூடியை நான் ஒட்டி எடுத்துட்டேன். இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம கோல்டன் லேஸ் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் லேஸ் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்திருக்கேன். பார்க்கவே இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு. இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறக்காக ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். இன்விடேஷன்லேருந்து இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதே சென்டர்லாம் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அந்த மூடி வச்சு ஒட்டியிருக்கும்போது இது நல்லா முன்னாடி தனியாக அழகாக தெரியும். அதுக்காக தான் அந்த மூடி ஒட்டியிருக்கோம். இதை ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி சின்ன வளையம் ஒன்று எடுத்துக்கலாம். இதை பெல்லை வச்சு கோர்த்துக்கலாம். இப்போ இந்த சின்ன பெல்லில் அந்த வளையத்தை நான் கோர்த்து எடுத்துருக்கேன். இந்த லேஸில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதில் இந்த மணியை நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மணியை நான் கோர்த்து எடுத்தேன். கீழே மட்டும் நம்ம கோர்த்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நான் மணியை கோர்த்துருக்கேன். ஒரு 5 பெல் கோர்த்துருக்கேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு அழகான ஒரு வால் ஹேங்கிங் நமக்கு இந்த தீபாவளிக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். பூஜை ரூமில் என்ட்ரன்ஸில் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். இதை ஹேங் பண்ணுறக்காக இந்த மாதிரி கோல்டன் ரோப் எடுத்திருக்கேன். இதை ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டிக்கலாம். ஃபெவிபாண்ட் நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கும். இப்போ இந்த கோல்டன் ரோப்பை இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டியிருக்கேன்.
இதை வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டணும், செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன், மெல்லிசான கார்ட்போர்ட். அதையும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நல்லா ஒட்டியிருக்கேன். இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த ரோப் வந்து நமக்கு கழண்டு வராது. இப்போ இதை நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஹூக்கில் மாட்டி வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பூஜை ரூம்லேயோ என்ட்ரன்ஸ்லேயோ மாட்டி வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் செஞ்சு அசத்துங்க. ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.